ஒருவருக்கு வித்திரு தொழுகை தவறினால் அதை அவர் சுபகுக்கு பிறகு தொழலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாங்க. வித்திரு தொழுகையை பொறுத்தவரையில் அதனுடைய அசல் நேரம் என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இஷா தொழுகைக்கு பரவலிருந்து சுபகனுடைய அதான் சொல்லும் வரைக்கும் உள்ள நேரம்தான் அதனுடைய அசல் அடிப்படை நேரம். அப்போ ஒருவர் முடியுமாக இருந்தால் சுபகனுடைய அதான் சொல்லத்துக்கு முன்னுக்கு அவர் எழுந்து அந்த வித்திரை தொழுது கொள்வது ரொம்பவும் விருப்பத்துக்குரியது. ஏனென்றால் அந்த நேரத்தில் அல்லாஹ் தாலா அடிவானத்துக்கு இறங்கக்கூடிய நேரம், அந்த கிராத்துகளில் மலக்குமார்கள் கூட சங்கமிக்கக்கூடிய நேரம். ஒருவருக்கு அந்த நேரத்துக்கு எழும்ப இயலாது அப்படின்னு சொல்லி அவர் பயந்தால் அவர் தூங்குறதுக்கு முன்னுக்கு அந்த வித்திரை தொழுதுறணும். ஒருவர் தூங்குறதுக்கு முன்னுக்கு அந்த வித்திரை தொழாமல் அவருடைய நீயத்தில் இருக்குது, நாம சுபகுக்கு முன்னுக்கு எழும்பி இந்த வித்திரை தொழுவோன்ற ஒரு நீயத்தோடு இருக்கிறார். ஆனால் அவருக்கு எலும்பு கிடைக்கல, சுபஹ் அதான் சொன்னதுக்கு பிறகுதான் அவருக்கு எலும்பு கிடைக்குது என்றால் இந்த வித்திரை என்ன செய்யறது, தொழலாமா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த அவருடைய கேள்வி. அப்போ இந்த வித்திரை பொறுத்தவரையில் ஒருவர் தொழலாம். அதாவது இது தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய ஒரு செயல்பாடாக இல்லாமல் ஒருவர் திட்டமிட்டிருக்கிறார், சுபகுக்கு முன்னுக்கு எழும்பி வித்திரை தொழணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு தூக்கம் பிடித்தது அல்லது ஏதோ ஒரு வகையில் அது மறந்துட்டார் அப்படின்றால் அவர் சுபகு ஆனதுக்கு பிறகு, சுபகனுடைய நேரம் ஆனதுக்கு பிறகு தொழலாம். அதில் தவறுன்னு இல்லை. இது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் என்ற கிரந்தத்தில் 26,058 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸ்பிஹு ஃபயூத்திரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களிலே காலை அடைந்து விடுவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் வித்திர் தொழுவார்கள், அதாவது சுபகை அடைந்து விடுவார்கள், அதுக்கு பிறகு வித்திர் தொழுவார்கள் அப்படின்னு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் ஹசன் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழமையான நடைமுறை அவங்க சுபகுக்கு முன்னுக்கு, சுபகனுடைய அதானுக்கு முன்னுக்கு அந்த வித்திரை தொழுவதை தான். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவறும் பட்சத்தில் இந்த மாதிரியும் தொழுதிருக்கிறாங்கிறத அந்த ஹதீஸ் காட்டுது. அதே போல் ஹாக்கிம் என்ற கிரந்தத்தில் 1140 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் நாம அன் வித்ரிஹி, யார் தன்னுடைய வித்திர் தொழாமல் அவர் தூங்கி விடுகிறாரோ, அவு நசியஹு அல்லது அதனை அவர் மறந்து விடுகிறாரோ, ஃபல் யுஸல்லிஹி இதா அஸ்பஹ அவு தகரஹு, அவர் காலையாகிவிட்டால் அதாவது சுபஹாகிவிட்டால் அவர் அதனை தொழுது கொள்ளவும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல சுபஹுடைய அதான் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார், ஒருவர் எழும்புறார், ஆனால் சுபஹுடைய அதான் சொல்லிட்டுனால் அவர் முதலாவது வித்திரை தொழுதுட்டு அதுக்கு பிறகு சுபஹுடைய சுன்னத்தை தொழுதுட்டு அதுக்கு பிறகு சுபஹை தொழக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்றும் இருக்குது. அதே நேரத்தில் ஏனைய ரக்காத்துகள், ஒருவர் வலிமையாக இரவு தொழுகை நின்று வணங்கக்கூடிய ஒரு ஒரு ஆள்கிட்ட இருக்குது, அவர் கூடுதலாக நின்று வணங்குவார். ஆனால் அவருக்கு அந்த இரவு அதனை செய்ய கிடைக்கலன்னு சொல்லி சொன்னால் அவர் வித்திர் தவிர்ந்த ஏனைய தொழுகைகளை சுபகுக்கு பிறகு, அதாவது லுஹாவினுடைய அந்த நேரம், லுஹருக்கு முன்னுக்குள்ள அந்த நேரத்தில் அவர் தொழுது கொள்ளலாம். அப்போ இது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் 747 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் நாம அன் ஹிஸ்பிஹி அவ் அன் ஷைஇன் மின்ஹு, யாராவது சரி ஒருவர் இரவு நேரத்தில் தான் தொழ வேண்டிய அந்த தொழுகை அல்லது தான் ஓத வேண்டிய கராத் இவைகளை விட்டு அவர் தூங்கிவிட்டால் அதனை அவர் ஃபகராஹு ஃபீமா பைன ஸலாத்தில் ஃபஜ்ர் வ ஸலாத்தில் லுஹர், லுஹர் தொழுகைக்கும் அதே போன்று சுபஹ் தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரத்தில், அதாவது இந்த லுஹா நேரத்தில் அவர் அதனை செய்து கொண்டால் குத்திப லஹு கான்னமா கராஹு மினல் லைல், அவர் இரவிலே அந்த தொழுகையை தொழுது அதே போல் அந்த குர்ஆனை ஓதியது போன்ற நன்மை அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இதை பொறுத்தவரையில் ஒருவர் வலிமையாக ஒரு 11 ரக்காத் தொழக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஆனால் அவருக்கு தூக்கம் வைத்தது, காலையில் சுபஹ் கிளம்புறான்னு சொல்லி சொன்னால் முதலாவது அவர் வித்திரை தொழுவார். அந்த வித்திரை தொழுதத்துக்கு பிறகு அவர் தவறவிட்ட அந்த 10 ரக்காத்துகள், அதே போல் அவர் வலிமையாக தொழக்கூடிய 8 ரக்காத்துகள் அல்லது 6 ரக்காத்துகள், இந்த மாதிரி ரக்காத்துகள் அவர் லுஹாவுடைய நேரத்தில் அவர் தொழுது கொள்ளலாம். அப்படி தொழுது கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு அந்த இரவு நேரத்தில் எப்படி தொழுதால் அந்த நன்மை கிடைக்குமோ அதே போன்ற ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த விஷயங்களை பொறுத்தவரையில், அதாவது சுபஹ் அதான் சொன்னதுக்கு பிறகு வித்திர் தொழுவதாக இருந்தாலும் சரி, அதே போல் லுஹாவுடைய நேரத்தில் இரவு தொழுகையினுடைய பகுதிகளை தொழுவதாக இருந்தாலும் சரி, இதை ஒருவர் வலிமையாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. இது ஒருவருக்கு தவறும் பட்சத்தில், தூக்கம் மிகைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லது ஏதாவது ஒரு சிக்கலால் அவரால் ரொம்பவே முடியாத ஒரு நிலைமை இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் இந்த ஒரு நேரத்தை அதுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம்ங்கிறது தான் இந்த ஹதீஸ்கள் காட்டுது. இந்த அடிப்படையில் நாங்கள் அமல் செஞ்சு கொண்டால் சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.